தாய் உள்ளம் கொண்ட இந்த நண்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த இதயம் கலந்த இனிய வணக்கம் உறவுகளே. நான் உங்களுடைய உதர்ச்சி கோட்டை விஜய். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் ஆவலோடு அனைவரும் காத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் ரசிகர்கள் பட்டாளத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை உருவாக்கி காத்து வைத்திருந்த ஒரு மாபெரும் திரைப்படம், தமிழகத்தினுடைய அல்டிமேட் ஸ்டார் தல என்ற ஒரு பட்டத்திற்கு என்றும் நிரந்தரமான ஒரு சொந்தக்காரர் என்று சொல்ல வேண்டும். ஒரு தன்னம்பிக்கையினுடைய ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தல அஜித் அவருடைய நடிப்பிலே அவருடைய 53வது திரைப்படமாக திரையுலகத்திற்கு என்று அறிமுகப்படுத்தப்பட்ட குட் பேட் அகிலி என்ற ஒரு திரைப்படத்தினுடைய திரைப்படம் எப்படி இருந்தது, அந்த திரைப்படம் ரசிகர்களுடைய ரசனையை நிறைவேற்றியதா, திரைப்படம் எப்படி இருந்தது, திரைப்படத்தினுடைய கதைக்களம் எப்படி இருந்தது, ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுடைய ஒரு தீவிர ரசிகராகவும் அவரை என்றும் அவருடைய தன்னம்பிக்கை பாதையை என்றும் வழிகாட்டக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு ரசிகராகவும் என்னுடைய கண்ணோட்டத்திலே குட் பேட் அகிலி எப்படி இருந்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே என்னுடைய மனம் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியிலே இந்த திரைப்படம் இறங்கி இருக்கிறது. இந்த திரைப்படம் தல அஜித் அவர்களுக்கு 53வது திரைப்படம், 52வது விடாமுயற்சிக்கு அடுத்தபடியாக இந்த திரைப்படம் 53வது படமாக வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். ஒரு கதாபாத்திரம், தனக்கு விருப்பமான ஒரு கதாநாயகன் எப்படி இருந்தால் இந்த உலகத்தில் ரசிக்கும்படி இருக்கும் என்பதை ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக, ஒரு சிந்தனையாளராக, ஒரு ரசிகராக ஒவ்வொரு திரைக்காட்சியையும் தல அஜித்துக்காகவே அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகராகவே ஃபேன் பாயாக மாறி திரைப்படத்தினுடைய கதைக்களத்தை மாற்றி அமைத்து ஒரு வெற்றி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். திரைப்படத்தினுடைய பின்னணி இசைக்கு மெருகூட்டுவதாக ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசை ரசிகர்களை ஆட்டம் போட வைப்பதாகவும், ஒரு ஆக்ரோஷமான ஒரு பின்னணி இசை பிஜிஎம்ஐ கொடுப்பதாகவும், பல்வேறு வெற்றி திரைப்படங்களுக்கு வெற்றிகரமான இசையை அமைத்த ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய பங்களிப்பு இந்த திரைப்படத்திலும் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. தல அஜித் அவர்களோடு இதற்கு முன்பாக கிரீடம், என்னை அறிந்தால், விடாமுயற்சிக்கு அடுத்தபடியாக திரிஷா அவர்களோடு கைகோர்த்திருக்கிறார் தல அஜித் அவர்கள். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டார் திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. தமிழகத்திலே எத்தனை கேங்ஸ்டார் திரைப்படங்கள் வெளிவந்தாலும் இந்த திரைப்படம் அனைத்து படங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாகவும், இனி வரக்கூடிய படங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கின்ற வண்ணம் இந்த திரைப்படத்தை அமைத்திருக்கின்றார்கள். திரைப்படத்தினுடைய துவக்கத்திலிருந்து திரைப்படத்தினுடைய இறுதி வரை அனைவரும் சுவாரஸ்யமாக, அனைத்துமே அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு ரசிகருடைய ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்பை கொடுக்கின்ற அளவிற்கு, சீட்டினுடைய நுணுக்கி கொண்டு கூடிய அளவிற்கு திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அமைத்திருக்கின்றார்கள். தல அஜித் அவர்கள் பல்வேறு விதமான கேங்ஸ்டர் படத்திலே நடித்திருந்தாலும் தல அஜித் அவர்களை ஒரு இளமை தோற்றத்திலே, பில்லாவாக இருக்கலாம், என்னை அறிந்தாலாக இருக்கலாம், ஜியாக இருக்கலாம், கிரீடமாக இருக்கலாம், சிட்டிசனாக இருக்கலாம், அட்டகாசமாக இருக்கலாம், இதை கடந்து அமர்க்களமாக இருக்கலாம், தீனாவாக இருக்கலாம், எப்படி எத்தனையோ பல்வேறு படங்களில் பார்த்து மகிழ்ந்த அவருடைய இளமை தோற்றத்தை, அந்த இளமை கதாபாத்திரத்தை மீண்டும் திரைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதிலே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு ஃபேன் பாயாக, கேங்ஸ்டாராக அஜித்தினுடைய படம் இன்று மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஒரு திரைப்படத்தினுடைய துவக்கத்தை எடுத்து பார்க்கின்ற போது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் ஒரு கேங்ஸ்டாராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கேங்ஸ்டாராகவே இருக்கிறார் என்பதை அறிந்தும் காதல் வயப்பட்டு நட்போடு இணைந்து ஒரு காதல் திருமணமாக அஜித் த்ரிஷா அவர்களுடைய திருமண வாழ்க்கை நடைபெறுகிறது. அந்த திருமண வாழ்க்கையிலே அவர்கள் இணைகின்ற போதே அஜித் அவர்களுடைய எதிரிகளால்
பல்வேறு கோணங்களிலே அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய அளவிற்கு தாக்குதல்களும் ஆக்ஷன்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவருடைய எதிர்காலத்திற்காக திரிஷா அவர்கள் அஜித் அவர்களிடம் சொல்லுகின்றார்கள், காதல் வயப்பட்டோம், திருமணத்தை செய்து கொண்டோம், இன்னும் பன்னீர் செல்வமாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். பழைய அஜித்தாக எல்லோருக்குமே பிடித்த ஒரு பன்னீர் செல்வமாக எளிமையானவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க, தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்கு பிறக்கக்கூடிய ஒரு மகனுக்காக எப்போதுமே ஒரு குடும்ப தலைவர் என்பவர் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை தான் வாழ நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அஜித் அவர்கள் நேரடியாக சிறைக்கு சென்று சரணடைந்து 18 ஆண்டு காலம் அவர் ஒரு சிறை கைதியாக வெளிவருகின்றார்கள். யாருக்காக அஜித் அவர்கள் சிறைக்கு சென்றார்களோ அந்த சிறைக்கு சென்ற பிறகு மீண்டும் அவருடைய வாழ்க்கை கேங்ஸ்டாராக மாறக்கூடிய அளவிற்கு திரைப்படத்தினுடைய கதைக்களம் அமைந்திருக்கிறது. சிறைக்கு செல்கின்றார். 1 அல்ல 2 அல்ல 5 அல்ல 10 அல்ல 15 அல்ல 18 ஆண்டு காலங்கள் சிறையிலே கழித்துவிட்டு வருகின்ற போது தன்னுடைய மகன் ஒரு பொய்யான போதை வழக்கிலே பிடிக்க வைக்கப்படுகின்றார் என்பதை உணர்கின்றார். ஸோ அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய வசனம் வருகிறது. என்ன வசனம் என்று பார்க்கின்ற போது, தம்ம எனக்காக விட்ட, அப்புறமா குடிய என் மனைவிக்காக விட்டேன். அதாவது தம்ம எனக்காக விட்டேன், குடிக்கிறத என் மனைவிக்காக விட்டேன், அப்புறமா என் கேங்ஸ்டார் வாழ்க்கையை, என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னுடைய மகனுக்காக விட்டு விட்டேன். ஆனால் இன்னைக்கு என் மகனுக்கே ஒன்றுன்னா எல்லாத்தையுமே தொட வச்சிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு வசனம். உண்மையாக அஜித் அவர்கள் விசுவாசம் திரைப்படத்திலே ஒரு மகள் மீதான ஒரு கதாபாத்திரத்தை நாம் உணர முடிந்தது. ஒரு தந்தை மகளுக்கான ஒரு திரைப்படமாக விசுவாசம் எப்படி அமைந்ததோ, இதற்கு முன்பாக பல்வேறு திரைப்படங்களிலே ஒரு தந்தை மகளுடைய பாச உணர்வை காட்டிய அஜித் அவர்கள் உண்மையாக ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாச உணர்வை வெளிக்காட்டக்கூடிய ஒரு பங்களிப்பாக அந்த திரைப்படத்திலே இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இளையதளம் பிரபு அவர்களுடைய வசனம், அவன் பயத்துக்கே பயங்காற்றவன் சார். அந்த வசனம் உண்மையாகவே அஜித் அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான அந்த திரைப்படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார் என்பதை மிக மீண்டும் மீண்டும் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. காமெடியை எடுத்து பார்க்கின்ற போது உண்மையாக பல்வேறு வெற்றி திரைப்பட கூட்டணியிலே இன்று தமிழக திரைப்படத்தினுடைய கதாநாயகர்களுக்கு மத்தியிலே, காமெடி நடிகர்களுக்கு மத்தியிலே ஒரு காமெடி மாரத்தானை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய அண்ணன் யோகி பாபு அவர்களுடைய கதாபாத்திரமும், அதற்கடுத்தபடியாக கிங்ஸ்லி ஒரு காமெடி மாரத்தானை நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்பாக ஜெயிலராக இருக்கலாம், விக்ரமாக இருக்கலாம், பல்வேறு திரைப்படங்களிலே உலக நாயகனோடு சூப்பர் ஸ்டாரோடு பல திரை பிரபலங்களோடு கைகோர்த்த கிங்ஸ்லி அவர்களுடைய காமெடியையும் திரைப்படத்திலே உணர முடிகிறது. உண்மையாக இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தை பார்க்கின்ற போது உண்மையாகவே தமிழக திரை உலகத்திலே விமான ஓட்டிக்கான ஒரு லைசன்ஸ், அதாவது அடையாள அட்டையை கொண்ட ஒரே கதாநாயகன் அஜித் அவர்கள்தான். அது அனைவரும் அறிந்த உண்மை. அவருடைய சர்வதேச கார் பந்தயத்திற்கு அடுத்தபடியாக வெளிவந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்திலே நாம் பார்க்க முடிந்தது. ஒரு கார் பந்தயத்திற்கான ஒரு காட்சி இருக்குமோ என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. கார் பந்தயத்திற்கான காட்சி இல்லை என்று சொன்னாலும் அவருடைய ரசிகர்களுக்கு அந்த காரை ஓட்டி செல்லக்கூடிய வேகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானத்திலே ஒரு நமக்கு விருப்பமான நமக்கு பிடித்தமான ஒரு தலைவன் எப்படி இருப்பார் என்ற ஒரு கண்ணோட்டத்தை திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைத்திருக்கின்றார்கள். வில்லனுடைய கதாபாத்திரத்தை பார்க்கின்ற போது
உண்மையாகவே பல்வேறு திரைப்படங்களிலே ஒரு ஆக்ரோஷமான வெற்றி திரைப்படங்களில் வில்லத்தனமாக நடித்த வில்லன் கதாபாத்திரத்திலே வில்லன் நடிகர் அழகாக தன்னுடைய பங்களிப்பை நேர்த்தியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக இசையை பார்க்கின்ற போது ஒவ்வொரு பாடல்களும் வித்தியாசமான கோணத்திலே ஆட்டம் போட வைப்பதாக, பாட்டு பாட வைப்பதாக, சிந்திக்க வைப்பதாக, வளர்ந்து வரக்கூடிய கலாச்சாரத்திற்கு ஏற்ற நல்ல ஒரு திரை பிரபலங்கள் இணைந்த ஒரு கூட்டணியாக அமைந்த குட் பேட் அக்லியிலே ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசையும் படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்திருக்கிறது. உண்மையாக குடும்ப பாங்கான ஒரு படமாகவும், ஆக்ரோஷமான படமாகவும், ஆக்ஷன் த்ரில்லர் படமாகவும், ஒரு காதல் திரைப்படமாகவும், அனைத்திற்கும் மேலாக அஜித் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு ரசனையான ஒரு வெற்றி திரைப்படமாக குட் பேட் அக்லி வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலுமே ஒருவருக்கும் சோர்வென்பது கிடையாது. அஜித் அவர்கள் எத்தனையோ படங்களிலே அவர் நடித்தாலும் இந்த திரைப்படத்திற்கென்று ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி சரித்திரம் உண்டு. ஏனென்று சொன்னால் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி, ரசிகர்களுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு கதைக்களத்தை கொண்டு சென்றாலும் இந்த குட் பேட் அக்லி உண்மையாகவே ஒரு விவேகத்தை கொடுக்கிறது. இடைவெளிக்கு முன்பாக விறுவிறுப்பாகவும், இடைவெளிக்கு பின்பாக விவேகத்தோடும் இந்த திரைப்படத்துடைய திரைக்களம் நகர்ந்து செல்வது உண்மையாக ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மீண்டும் 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 ஒரு பார்க்க தோன்றக்கூடிய, பார்ப்பதற்கு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் நிச்சயமாக குட் பேட் அக்லி அமைந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திலே ஒரு கதாநாயகி தான் என்றால் கூட அஜித் அவர்களோடு பல்வேறு திரைப்படங்களிலே இணைந்து நடித்த சிம்ரன் அவர்களையும் பார்க்க முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் அதிகப்படியாக இந்த திரைப்படத்திற்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்திருப்பது என்பது ஒரு இளமையான அஜித் அவர்களுடைய தோற்றத்தை பில்லாவாக இருக்கலாம், மங்காத்தாவாக இருக்கலாம், விவேகமாக இருக்கலாம், இதற்கு முன்பாக உருவாகின அட்டகாசம் முதல், கிரீடம் முதல், ஜி முதல், தீனா முதல், ஜனா வரை பல்வேறு திரைப்படங்களிலே ஒரு இளமையான தோற்றத்திலே நம் கண்முன் வந்த அஜித் அவர்களுடைய திரைப்படத்தில் இப்போது அவர் பல்வேறு திரைப்படங்களிலே உண்மையாக வயதான தோற்றத்திலே எந்த ஒரு அழகும் இல்லாமல் தன்னுடைய எளிமையான நடிப்பிலே, தன்னுடைய ஆக்ரோஷமான நடிப்பால் திரைப்படத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தால் கூட இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களத்திற்காகவே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அஜித் அவர்களை ஒரு இளமை தோற்றத்தில் கொண்டு வந்து ரசிகர்களை ரசிக்க வைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மட்டற்ற மகிழ்ச்சிகரமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விருந்தாகவே குட் பேட் அக்லி அமைந்திருக்கிறது. குட் பேட் அக்லி கூஸ் பம்ப்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும், ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு ஆக்ரோஷமான திரைப்படமாகவும் இந்த திரைப்படம் அமைந்திருக்கிறது. தமிழகத்திலே எத்தனையோ ஆக்ரோஷமான திரைப்படங்கள் அமைந்திருந்தாலும், வந்தாலும் வரவிருந்தாலும் அனைத்து படங்களுக்குமே நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு முன்னோடியாக இருக்கும் என்ற ஒரு நல்ல உதாரணத்தோடு அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுடைய ஒரு ரசிகராகவும் இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களத்தையும் திரைப்படத்தினுடைய ஒரு விமர்சனத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே என்னுடைய மனம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறது. தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய நாட்களிலே அறிவியல் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, புவியியல், சமூகம் சார்ந்த பல புத்தக அறிவியல் சார்ந்த நல்ல தகவல்களோடு பல திரைப்பிரபலங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும், தன்னம்பிக்கைக்குரிய வாழ்க்கை வரலாறுகளையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து உங்களுடைய அறிவு பசிக்கு இயன்றதை என்றென்றும் செய்வேன் என்ற ஒரு உறுதியோடு உங்களிடம் இருந்து விடைபெற்று சொல்வது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுடைய ரசிகர் உதச்சிக்கோட்டை விஜயன். உறவுகளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.